உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக கடகராசியவே பார்க்குறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம். ஆனா இதே பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக இந்த கடகராசியை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு யோகத்தை கொடுக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ எந்த விதமான யோகம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப கடகத்தை பார்த்து கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, தேக பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அது போக அதே தேகத்தில், அதாவது அதே உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், இதையெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். இது போக ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ இல்லைன்னா ஒரு சண்டைக்கு போகும்போதோ நம்மளுக்கு அதிகமான வீரமும் வேகமும் கண்டிப்பா வரும். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அது போக நாம் இந்த பீரியட்ல ஒரு தவறான முடிவுகளை எடுத்துருவோம். அப்ப அந்த தவறான முடிவுகளை எடுக்காமல் நம்ம பேசும்போது நிதானம் பண்ணி பேசணும். ஒரு முடிவை எடுக்கும் போதும் ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணியும் அந்த முடிவை எடுப்பது நலம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இந்த பீரியட்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ நீங்கள் எதுலேயுமே ஜெயிப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட் லெவலில் போகணும், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரணும், இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம உலக லெவலில் வரணும் அப்படின்னாலும் இந்த பீரியட் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு அருமையான பீரியட். உண்மையாலுங்க கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பீரியடு ஒரு அற்புதமான பீரியடு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன். அப்போ ஏதாவது பூமியில விளைச்சல் பண்ணினாலும் சரி, நீங்க விவசாயம் பண்ணினாலும் சரி, விவசாயம் செய்பவர்களுக்கு இது அருமையான டைம். அது போக கிரைன்ஸ், இப்போ வெளிநாட்டுக்கு விற்பனை செய்கிறோம், இல்லை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது விற்பனை பண்ணுறோம், காய்கறிகள் சம்மந்தப்பட்டது, அந்த பூமியில் விளையக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்கிறவங்க, மிலிட்ரி, போலீஸ், கண்டக்டரு, செக்யூரிட்டி, இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஒரு சம்பள பாக்கி இருந்தாலும் கண்டிப்பாக சேர்ந்துடும். அந்த வேலையில் கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே இருக்காது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்காரங்க, போலீஸ்காரங்க அவங்க வேலையில் உழைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சுறுசுறுப்பு வரும். அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதற்குண்டான
அமைப்பு இந்த பீரியடில் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் பகவான் கடகராசியை பார்க்கறதுனால இதில் வந்து வைத்தியம் பார்க்குறவங்க, சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, நாட்டு வைத்தியம் இல்லைன்னா இங்கிலீஷ் வைத்தியம், டாக்டராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடில் ஆர்வமும் அக்கறையும் துணிச்சலும் புது புது ஆராய்ச்சிகளும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் ஒரு நல்ல பேர் வாங்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். இந்த திறமைகளுக்கு உண்டான சன்மானம் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு அற்புதமான டைம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடத்து அதிபதி இல்லையா உங்களுக்கு செவ்வாய் பகவான். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? பேர், புகழ். 10 பேர் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுபோக உங்களுக்கு இந்த கோர்ட்டோ கேஸோ போலீஸ் ஸ்டேஷனோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாமே இப்போ ஒன்று பைசலில் வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவாக சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த செவ்வாய் தனது ராசியை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து வீண் சண்டை, வீண் பிரச்சனைகள் நம்ம தேடி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோம், அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு தப்பாயிரும். அதனால் உங்களுக்கு குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, இல்லைன்னா மனைவி இருப்பாங்க இல்லையா, மனைவியாக இருந்தால் கணவன் இருப்பாங்க இல்லையா, இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அப்போ அந்த முடிவு எடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக தேவை இல்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த டயத்தில் கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமையை கையாண்டாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடன், கொஞ்சம் கஷ்டங்கள், ஒரு முடிவெடுப்பதில் குழப்பம், அது போக வேலையில் ப்ரெஷர், பிஸ்னஸில் ஒரு டென்ஷன், இது மாதிரிலாம் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் உங்களுடைய மனசுக்கு இப்போ என்ன படுதோ, ஏன்னா அந்த உச்ச செவ்வாய் மகரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த பீரியடில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பொண்ணு பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்ச பலமாக இருக்கிறாங்க. அப்போ ஆட்சியை விட உச்சம் பெருசு. அப்போ வந்து அந்த உச்சமாக இருக்கும்போது நம்ம பொண்ணு பார்க்கலாம், பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணலாம், சுபகாரியம் வீட்டில் பேசலாம், அது போக சுபகாரியங்களே நடக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் சொல்கிறக்கே எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அண்ணன் ஏற்றுக்க மாட்டாங்க, இப்படி வந்து சொல்கிறவங்க இந்த பீரியடில் நீங்கள் சொன்னாலும் அந்த பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தான் கொடுப்பாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்லதும் அது போக என்ன கெட்டது வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் எது அப்படின்னா கால பைரவர். அப்போ அந்த கால பைரவரை நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், அதன் மூலியமாக கடனை கட்டலாம். அப்போ அந்த கடனிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம்.
ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கே கிடைக்கும். அதை முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்தில் பெண்கள் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆபரணங்கள், இப்போ தங்கமோ, இப்போ 2 பவுன் எடுக்கிறோம், இல்லை 5 பவுன் எடுக்கிறோம், ஒரு 10 பவுன் எடுக்கிறோம், அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பீரியடில் நிலவும். அப்போ எங்களுக்கு இந்த பீரியடில் தங்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பாக பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்ச நகையை திருப்பலாம், இல்லைன்னா புதுசாகவுமே ஏதாவது நகை எடுக்கலாம். அதற்குண்டான டைம் இப்போ நல்லா இருக்குது. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.